இங்கே நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரித்திமங்கலம் காலனிலிருந்து பேசுகிறோம். எங்களுக்கு 2001 இலவச மனைப்பட்ட ஆதித்யர் அவர்களால் எங்களுக்கு வழங்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த மனையை வந்து அளந்து கொடுக்கல. எத்தனையோ கட்சி தலைவர்கள் எம்எல்ஏலாம் வந்து உங்களை அளந்து கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போனாங்களே தவிர எந்த எம்எல்ஏவும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்போது இந்த ரிசர்வ் தொகுதி மூலம் எங்கள் அமுதா தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து ஊர் தலைவராகி அவர் தான் எங்களை வந்து அத்துக்கட்டி காமிச்சார். இப்போ இந்த எங்களுக்கு இந்த மனப்பட்டாவுக்கு ஆப்போசிட்டில் வசந்த கார்த்தியர் டிஎம்கே எம்எல்ஏ வசந்த கார்த்தியர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் இடம் வாங்கி தண்ணி போட்டிருக்காரு. அந்த இடத்துல ஒரு 3 ஏக்கர் புறம்போக்கு அவர் வளைச்சி நீர்நிலையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவர் வந்து உடையார் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஆதித்ய திராவிடர் ஒரு உடையார் அவர்கிட்ட பிசியோட நிலத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்சி வந்து குடியிருப்பு இருந்தாக்க எங்களுக்கு வந்து மவுசு இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு வந்து ஜாதி வன்கொடுமை பண்ணுறாரு. நாங்கள் இதை பற்றி அனைத்து புகார்களும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து தாலுகா ஆஃபீஸில் அனைவருக்கும் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. அனைத்து அதிகாரிகளும் வசந்த கார்த்திகேயன் எம்எல்ஏ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது. இதுக்கு முழுக்க வசந்த கார்த்திகேயன் தான் ஜாதி வன்கொடுமை பண்ணுறாரு. இங்கே பாருங்க, இந்த ஏரிக்கரை இருக்குதுங்களா, இதை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஏரியை வந்து துத்துட்டு இருக்காரு. கேட்டாக்க இது வந்து குளம்னு சொல்கிறாரு. இந்த குளம் அப்படி துத்துட்டு இது வந்து அவங்க இங்கே மண்டபம் கட்டிருக்காரு. அது வந்து பஸ் ஸ்டாண்டாக கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. தயவு செய்த முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு இது நீங்கள் செலுத்தி வசந்த கார்த்திகேயன் மேலே நடவடிக்கை எடுத்து எங்கள் மேலே திரிக்கப்பட்ட ஜாதி கொடுமைகளை தடுத்து எங்களுக்கு இந்த வீட்டு இலவச மனைப்பட்டால் எங்களுக்கு உரிமை மீட்டு கொடுக்கணும். கிட்ட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இவர் கலெக்டர் ஆஃபீஸர் கலெக்டர் போய் நேரில் பார்த்ததுக்கு நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு வெளியூரில் இடம் தரேன்னு சொல்கிறாரு. உள்ளூர்ல எங்களுக்கு உரிமை இல்லைன்னும் போது வெளியூருக்கு போனால் எங்களுக்கு உரிமை கிடைக்குங்களா? இது அனைத்துக்கும் காரணமே வசந்த கார்த்திகேயன் தான். இது வந்து முதலமைச்சர் கண்டிப்பாக வசந்த கார்த்திகேயன் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். வசந்த கார்த்திகேயன் நடவடிக்கை எடுக்கலனால் ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய சட்டமன்ற எம்எல்ஏ வந்து யாரு டிஎம்கே யாரு நின்னாலும் சரி ஒரு ஓட்டு டிஎம்கே வியாது. கிட்டத்தட்ட 5000 ஓட்டு எங்க கிராமத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 5000 ஓட்டு பிரித்திமங்கலம் கிராம பஞ்சாயத்துல இருக்கு. ஒரு ஓட்டு கூட டிஎம்கே வியாது. தயவு செய்து முதலமைச்சர் அவர்களை உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை வசந்த கார்த்திகேயன் மீது நடவடிக்கை எடுத்து எங்க இடத்தை எங்களை மீட்டு தர வேண்டும். உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.